ஸோ அவங்களும் வந்து என்னுடைய தவற உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மந்திரம், தந்திரங்கிறதெல்லாம் பொய். மந்திரவாதிகிட்ட நம்பி காசை கொண்டு போய் குடுக்கறத விட்டுட்டு, ஒழுங்கா உங்க கடமையும், உங்க வேலையும் செஞ்சீங்கனாலே நீங்க நல்லா இருப்பீங்க. கணவர்ட்ட போய் பேசியிருக்கலாம். ஆமா. கணவர்ட்ட போய் பேசுறத விட்டுட்டு மந்திரவாதிகிட்ட போய் பேசுனா நீங்க சொன்ன மாரி இது ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள முடிச்சுங்க. அதுக்கப்புறம் மந்திரவாதியோ இப்போ அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கூட சொல்லல அந்த அம்மா. நான் என்ன சொல்றேன், அவங்க பெரியவங்ககிட்ட கூட என் கூட அன்பா இருக்க மாட்டேங்கிறாரு. யாராவது ஒரு நடுவுல கண்டிப்பா ஒரு மத்தியஸ்தம் பண்றதுக்குன்னு ஒரு ஆள் ஒரு மீடியேட்டர் இருப்பாங்களே. இருப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அம்மா அவங்க அத்தையோ, மாமாவோ, அம்மாவோ, அப்பாவோ யார்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம். இவங்களே நீங்க சொன்ன மாரி நேரடியா அந்த சாட்சி கால்ல விழுகிறத விட சண்டைக்காரன் கால்ல விழுது மேலுங்கிற மாரி, நீங்க ஏன் என்கிட்ட அந்யோன்யமா இல்ல, சந்தோஷமா இல்ல, ஏன் நீங்க வேற ஒரு பெண்கள நீங்க பார்க்குறீங்க அப்படின்னு இந்த அம்மாவே நேரடியா பேசியிருந்தா, இந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருக்கும்.